கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால ஜீசஸ் கிறிஸ்ட் மிராக்கல் மினிஸ்ட்ரி யூடியூப் சேனல் பார்க்குற அனைத்து உள்ளங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசுதரும் இனிய குடும்ப வாழ்வுங்கிற தலைப்பில் என்ன கொண்டு பரிசுத்த ஆவியின் தப்பன் உங்களோட பேசுகிறாங்க. அந்த வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுங்க. அந்த வார்த்தையின்படி உங்களை வாழ அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் மகிழ்ச்சியும் குடும்பம் ஏதேன் குடும்பம் தேவனாகிய கர்த்தர் கட்டாயமாக வாழ வைப்பாங்க. இப்போ நம்ம என்ன எபிசோடு பார்த்துட்டு இருக்கோம்னா மன்னிப்பை குறித்து தான் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கும் மன்னிப்பை குறித்து ஏற்கனவே நான் படித்த அந்த வசனத்தை தான் அதுக்கு ரிலேட்டடான காரியத்தை தான் இப்போ உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். வசனத்தை படிக்கிறேன். கொலைசியர் 3:13 ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னிப்பது போல ஒருவரைக்கொருவர் மன்னிங்கள் அப்படின்னு வேத வசனம் போட்டிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் குறைபாடு உண்டானால், அப்போ ஒருத்தருக்குள்ளே எந்த விதமான குற்றம் குறைகள் இருந்தாலும் என்ன செய்யணும், ஒருத்தர் தாங்கி அவர்களை மன்னிங்கன்னு போட்டிருக்கு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா பைபிளில் நடந்த ஒரு ஸ்டோரி. ஆதியாமத்தில் பார்த்தீங்கன்னா யோசேப்போட வாழ்க்கை கிறிஸ்தவங்களுக்கு தெரியும். கிறிஸ்தவங்களை அறியாத சகோதர சுதில் இந்த வீடியோ பார்க்குறீங்க. அதையும் நான் உங்களுக்கு அந்த யோசேப்பை குறித்து நான் சொல்கிறேன். யோசேப்பு மொத்தம் யோசேப்பு கூட பிறந்தது 12 பேர். அந்த 12 பேரில் பெஞ்சமினுக்கு முந்தினவன் தான் யோசேப்பு. 11வது பையன் தான் யோசேப்பு. அந்த யோசேப்பு சொப்பனக்காரன். இந்த சொப்பனம் பார்த்து என்ன செய்வான்னா அவங்க அப்பாட்ட யாக்கோபிட்ட சொல்லுவார். யோசேப்பு இந்த மாதிரி நான் சொப்பனம் கண்டேன், இப்படி ஒரு சொப்பனம் கண்டேன் அப்படின்னு ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டு இருப்பார். அப்புறம் என்னை 12 பேரும் 12 கதிர்களும் என்னை வணங்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு சொப்பனம் கண்டு சொன்னேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாட்ட சொல்லுவாங்க. அப்பாட்ட சொல்லும்போது அவன் சொப்பனக்காரராக இருக்கான் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, அந்த சகோதரங்களாம் யோசேப்பை பகைப்பாங்க. அப்புறம் என்ன செய்வாங்கன்னா அவங்க அப்பாவை என்ன செய்ய எந்த நேரமும் சொப்பனம் சொல்லிகிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கும் ஒரு எரிச்சல் வந்துடும். அந்த சொப்பனத்தோட அர்த்தம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா மீதி உள்ள அந்த 11 சகோதரங்களும் என்ன செய்வாங்க, இவனை வணங்கியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு சொப்பனத்தை சொல்லுவான். இதனால அப்பாவுக்கு பையன் ரொம்ப பெரியமாக இருக்காருன்னு சொல்லி அண்ணன் தம்பிகளை போறாம யோசேப்பை என்ன செய்வாங்க, கொன்றணும்னு முடிவு பண்ணிடுவாங்க. யோசேப்பை கொன்றணும்னு முடிவு பண்ணி என்ன செய்வாங்க, அதில் அவங்க அண்ணன் ரூபம் மட்டும் என்ன செய்வான், வேண்டாம் கொன்ற வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த குழிக்கில் போட்டுடலான்னு சொல்லி யோசேப்பை குழிக்கில் போட்டதா சொல்லி அப்பாட்ட பையன் இறந்துட்டாருன்னு சொல்லி அப்படி ஒரு தகவல் கொடுத்துருவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா யோசேப் அந்த எகிப்து நாட்டுக்கு போயிடுவான். எகிப்து நாட்டில் போய் யோசேப் என்ன செய்வார், அந்த எகிப்து ராஜாவுடைய சமூகத்தில் இருந்து அங்கே என்ன செய்வார், யோசேப் சிறையிருப்பெல்லாம் பட்டு யோசேப் கர்த்தர் ஆசீர்வதித்து யோசேப் என்ன செய்வார், அந்த ராஜாவுக்கு அடுத்த பொசிஷனில் யோசேப்பை கொண்டு கர்த்தர் ஆசீர்வதித்து வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த சூழ்நிலையில் தான் தன்னுடைய தகப்பன் யாக்கோபும் அவங்களுடைய அந்த சகோதரர்களும் இருக்க இடத்துல பெரிய பஞ்சம் வந்துடும். சாப்பிட்றதுக்கு கூட என்ன செய்வாங்க, ஆகாரத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருப்பாங்க. அப்போ என்ன செய்வாங்கன்னா எகிப்தில் மட்டும்தான் சாப்பாடு கிடைக்கி, ஆகாரம் கிடைக்கி, அப்போ கொஞ்சம் பேர் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி யாக்கோப் தன்னுடைய புத்திரர்களை அனுப்பிச்சி விடுவார். அப்போ அவங்க பையன் என்ன செய்வாங்க, போயிட்டு யோசேப்பிட்ட தான் கை நீட்டி அவங்க சாப்பாடு வாங்கணும். ஏன்னா ராஜா எல்லா அதிகாரத்தையும் யோசேப்பு கொடுத்துருவார். அப்போ யோசேப்பு என்ன செய்வாருன்னா முதல்ல வந்திருக்கிறது அவங்க அண்ணன் தான் அப்படிங்கிறது யோசேப்புக்கு தெரியும். ஆனால் யோசேப்பு அவங்க சின்ன பையனில் பார்த்ததுனால அவங்களுக்கு அடையாளம் தெரியாது. அப்போ ஐயா எங்களுக்கு சாப்பாடுக்கு எங்கள் நாட்டில் ரொம்ப பஞ்சமாக இருக்குயா, அதனால் கோதுமை கொடுங்கய்யா, அதுக்குண்டான ஆகாரத்தை கொடுங்கய்யா, எங்கள் அப்பா வயசானவர் இருக்காருன்னு சொல்லி என்ன செய்வாங்க, யோசேப்பிட்ட போய் கேட்பாங்க. யோசேப்பு என்ன செய்வான்னா அதை எதுவுமே அவங்க பண்ண அந்த குற்றத்தை, அவங்க பண்ண அந்த பெரிய கொலை பண்ணி அவனை கொன்று போட்டுருன்னு அவங்க நினச்ச அந்த துரோகத்தை, அந்த குழிக்குள்ளே தள்ளி அவனை கொன்னுடணும் அப்படின்னு நினச்ச அந்த துரோகத்தில் யோசேப்பு நினைக்காம தன்னுடைய சகோதரங்களுக்கு என்ன செய்ய தேவையான ஆகாரத்தை கொடுத்து, அவங்க அப்பாவுக்கு அதிகமான ஆகாரத்தை கொடுத்து, அவங்க கொண்டு வந்த அந்த காசு, அந்த வெள்ளி காசுகளை, அவங்க கொண்டு வந்த எல்லா காசுகளையும் அவங்களுடைய மூடைகளே போட்டு திரும்ப ஆகாரத்தையும் கொடுத்து அனுப்பிச்சி விட்ருவார் யோசேப்பு. அதே மாதிரி என்ன செய்வாங்கன்னா இதே மாதிரி தகப்பனை வர சொல்லியும் தகப்பனுக்கு தேவையான பொருட்களை கொடுத்து, அதுக்கப்புறம் அவங்க அந்த எகிப்து நாட்டிலே ஒரு பகுதியில் யோசேப்பு என்ன செய்வார், அவங்க தகப்பனையும் சகோதரையும் என்ன செய்வாங்க உட்கார வைப்பார். உட்கார வைக்கும்போது யோசேப்புக்கு அந்த இருதயத்தில் தன்னுடைய தகப்பனும் தன்னுடைய சகோதரங்க நமக்கு இப்படி ஒரு பெரிய துரோகம் பண்ணிட்டாங்களே, நம்மளை கொலை பண்ணணும்னு முடிவெடுத்தாங்க, நம்மளை குழியில் தள்ளி போட்டாங்களே, இவங்களுக்கு ஏன் நான் உதவி பண்ணணும், இவங்க இப்படி நெருக்கப்பட்டு இப்படி சோத்துக்கு வழி இல்லாமல் பிச்சை எடுக்க நேரத்தில் நான் ஏன் உங்களுக்கு உதவி பண்ணணும், இவங்களுக்கு நான் ஏன் இது பண்ணணும், என்னையை கொண்டு போடணும்னு நினச்சவங்க தானே இந்த சகோதரங்க, என்னை குழியில் தூக்கி போட்டவங்க தானே அப்படின்னு யோசேப்பு நினைக்காம என்ன செஞ்சார் யோசேப்பு, நம்மளுடைய சகோதரங்களா அவங்க பண்ண அந்த என்ன சொல்கிற துரோகத்தை, அவங்க பண்ண அந்த ஒரு பெரிய ஒரு மறக்க முடியாத ஒரு சம்பவத்தை யோசேப்பு என்ன செஞ்சார், மன்னிச்சு அதை மறந்து யோசேப்பு என்ன செஞ்சாங்க, தன்னுடைய சகோதரங்களுக்கு உதவி செஞ்சார், தன்னுடைய தகப்பனுக்கு உதவி செஞ்சார், தான் இருக்க இடத்துல தன்னுடைய சகோதரங்க நல்லா வாழறதுக்கு உண்டான அந்த வசதிகளை செஞ்சு கொடுத்தாரு. இந்த மாதிரி என்ன செய்யணும்னா நம்ம கிறிஸ்தவங்களும் ஒவ்வொருத்தரும் மன்னிக்கணும்.
ஏன்னா நம்மளுடைய அதில் ஒருத்தர் என்ன செய்யுங்க, ஒருத்தர் குறைபாடு உண்டானால் ஒருவர் பேரில் ஒருவரை ஒருவர் தாங்கி, அப்போ தாங்குறார் யோசேப்பு. அப்போ அண்ணங்க வந்து என்ன செய்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க சாப்பாடுக்கு, அப்பா கஷ்டப்படுறாரு, அவங்க பண்ண அந்த துரோகத்தை, அவங்க பண்ண அந்த என்ன சொல்கிற பெரிய கஷ்டத்தை அதை மறந்து அதை மன்னிச்சு என்ன செய்தார், தன்னுடைய சகோதரங்களுக்கு யோசேப்பு என்ன செய்தார், உதவி செஞ்சு என்ன செய்தார், அவங்கள வந்து நல்ல மாதிரி வாழறதுக்கு உண்டான வழிகளையும் காமிச்சு என்ன செய்தார், அதே எகிப்தில் வாழ வைக்கார். அப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க சகோதரர்கள், கிறிஸ்தவ ஆராதிக்க சகோதர சகோதரிகள் என்ன செய்றீங்க, இந்த வீடியோ பார்க்குறீங்க, உங்களுக்குள்ள அந்த சுவாபம் இருக்கா, உங்களுக்குள்ள அந்த அந்த ஆண்டவருடைய அன்பு இருக்கா? யோசிச்சு பாருங்க. நானும் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறேன் அப்படிங்கிறீங்க, உங்களால் கூட பிறந்த உங்கள் சகோதரிகளை மன்னிக்க முடியுதா? உங்களுடைய மனைவியை மன்னிக்க முடியுதா? உங்களுடைய நண்பர்களை மன்னிக்க முடியுதா? மன்னிக்கக்கூடிய சுவாபம் இருக்கா உங்களுக்கு? யோசிச்சு பாருங்க. அப்போ யோசேப்பு நினச்சி கொன்னுறணும், அவனை வெட்டி ஒன்றும் இல்லாமல் நிர்மூலமாக்கிரும்னு நினச்ச சகோதரங்க, அதுவும் பெரிய குழியில் தள்ளி போட்டு போன சகோதரங்களை யோசேப்பு என்ன செய்தார், மன்னிச்சு அவங்க சகோதரங்களை தாங்கி என்ன செய்தாங்க, அவங்களுடைய குறைபாடுகள், அவங்களுக்குள்ள அந்த பணம் என்ன சொல்கிறது, சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த கஷ்டத்தில் கூட இந்த குறைபாடுகள் மத்தியில் யோசேப்பு உதவி செய்தார். அவங்க பண்ண துரோகத்தை, அவங்க பண்ண அந்த அக்கிரமத்தை மன்னிச்சு என்ன செய்தார், அவங்கள தாங்குதார், அந்த குறைபாடுகள் என்ன செய்தார், நிறைவாக்குதார். அப்போ தான் யோசேப்பு வந்து அதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. யோசேப்பு என்ன செய்தார், ஆண்டவர் இன்னும் ஆசீர்வதித்து நல்ல ஆசீர்வாதமாக தான் அவங்க சகோதரங்களை காட்டிலும் யோசேப்பு ஆசீர்வாதமாக தான் கத்தர வச்சுருந்தாங்க. அப்போ உங்களுக்குள்ள அந்த சுவாபம் இருக்கா? இல்லைன்னா இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாங்க. ஆண்டவரே, நான் யோசேப்பை மாதிரி என்ன, நான் வந்து என் சகோதரன் சொத்து விஷயத்தில், என் அக்கா தம்பி அண்ணன் சொத்து விஷயத்தில் என்னை வந்து இந்த மாதிரி என்னை வந்து கஷ்டப்படுத்திட்டாங்க, அதனால நான் அவங்களோட சொத்தை நான் எடுத்துக்கிட்டேன், இல்லைன்னா அவங்க வந்து என் சொத்தை அதிகமாக எடுத்துக்கிட்டாங்க, இதனால நான் அவங்கள மன்னிக்காமல் அவங்கள்ட்ட பேசாமல் இருக்கேன். ஆண்டவரே, நான் தப்பு தான் நான் பண்ணுறது, எதை எடுத்துகிட்டு போனாலும் நான் அவங்கள்ட்ட வந்து நான் ஒப்புரவாகி அவங்க வந்து பண்ண அந்த பாவத்தை, அவங்க பண்ண துரோகத்தை நான் மன்னிக்கணும். அப்படி இன்னைக்கு ஒப்புரவாங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லி ஒப்புரவாகி என்ன செய்யுங்க, நான் மன்னிக்கணும், அந்த மன்னிக்கக்கூடிய சுவாபத்தை கொடுங்க. மன்னிச்சு நான் அவங்களுக்கு என்ன செய்யணும், அவங்க இந்த கஷ்டப்படுற சூழ்நிலையில், நெருக்கப்படுற சூழ்நிலையில் நான் வசதியாக இருக்கேன், அவங்க எனக்கு பண்ணாங்க அந்த பாவம் அக்கிரமம் அந்த துரோகத்துக்கு தான் இப்போ கஷ்டப்படுறாங்க, அதனால எனக்கு சந்தோஷம் அப்படின்னு நீங்கள் சந்தோஷப்படுறது கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. நீங்கள் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு அவங்க இப்போ கஷ்டப்படுறாங்களா, வேதனைப்படுறாங்களா, உங்கள் சகோதரிகள், உங்களுக்கு தெரிஞ்ச சொந்த பந்தங்கள், நீங்கள் என்ன செய்யணும், வசதியாக இருக்கீங்களா, ஆசீர்வாதமாக இருக்கீங்களா, யோசேப்பு போல என்ன செய்யுங்க, உதவி செய்யுங்க, மன்னிச்சு உதவி செய்யுங்க. அவங்க வாழ்க்கைக்கு உண்டான வழிகளை நீங்கள் என்ன செய்யுங்க, ஆயத்தப்படுத்தி கொடுங்க. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அது அப்போ தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை இன்னும் ஆசீர்வதிப்பார், இன்னும் மேன்மைப்படுத்துவார். அந்த சுவாபத்துக்கு என்ன செய்யுங்க, அந்த உதவி பண்ணணும், மன்னிச்சு உதவி பண்ணுங்கிற அந்த சுவாபத்துக்கு நீங்க ஒவ்வொரு சகோதர சகோதரி வீடியோ பார்த்துட்டு இருக்க சகோதர சகோதரி வாங்க, கட்டாயமா வாங்க. உங்க சொந்த பந்த மத்தியில, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க மத்தியில, உங்க அக்கம் பக்கத்துல கூடிய நெய்பர்கள் மத்தியில நீங்க என்ன செய்யுங்க, அந்த சுவாபத்துக்கு வாங்க. அவங்க என்ன துரோகம், என்ன அட்டுழியம், என்ன பாவம் பண்ணாலும் சரி, உங்களோட சொத்தே அபசகரிச்சிட்டாலும் சரி, அவங்க பாடுபடுறாங்களா, ஓத்திரப்படுறாங்களா, அவங்கள போய் தாங்குங்க. அவங்கள பண்ண துரோகத்தை, ஊத்திரத்தை மன்னிச்சு அவங்கள தாங்கி என்ன செய்யுங்க, அவங்களுக்கு உதவி செய்யும் போது கர்த்தர் உங்களை இன்னும் ஆசீர்வதிப்பார். நீங்க உதவி செஞ்சு பாருங்களேன், அவங்களோட உள்ளத்துல ஆண்டவரே போய் கிரி செய்வார். நான் எவ்வளவு பெரிய துரோகம், எவ்வளவு பெரிய பாடு, எவ்வளவு பெரிய நிந்தையை உங்களுக்கு பண்ணியிருக்கேன், எவ்வளவு உங்க குடும்பத்தை நான் அழிச்சு கூட செஞ்சிருப்பேன், ஆனாலும் இவங்க என்கிட்ட வந்து என்னை வந்து அன்பா விசாரிச்சு எனக்கு உதவி செய்தாங்களே, இவங்க உண்மையிலே ஒரு பெரிய ஆள் அப்படின்னு உங்களை கண்டு ஆச்சரியப்படுவாங்க. இவங்க உண்மையிலே கிறிஸ்தவங்க தான் அப்படின்னு உங்களை கண்டு நினைச்சுவாங்க. மற்றவங்க சொல்லுவாங்கங்க, மற்றவங்க சொல்ற மாதிரி வாழ்றதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நீங்க ஒவ்வொருத்தரும் நினைச்சிங்க, இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாகி உங்களுடைய சொந்த பந்தங்கள் எல்லாத்திட்டையும் நினைச்சிங்க, அவங்க பண்ண துரோகம் பாடு ஊத்திரத்தை மன்னிச்சு அவங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவர் இன்னும் உங்களை ஆசீர்வதித்து மேலும் மேலும் ஆசீர்வதித்து என்ன செய்வாங்க, உங்களை ஒவ்வொருத்தரையும் உயர்த்துவார். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு உண்மையான சம்பவத்தை சொல்கிறேன். என் கூட ஒரு ஊழியத்துக்கு வந்தார் ஐயா. இப்போ கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு 76 வயசு ஆகுது. அவர் சொன்ன உண்மையான கதை. அவர் இந்துலேருந்து ரட்சிக்கப்பட்டவருங்க. இந்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவருடைய பிள்ளைங்க ஒரு 3 பொட்ட பிள்ளைங்க, 2 பையன், 3 பொட்டப்பில் ஒரு பையன், 3 பொட்டப்பில் ஒரு பையன், அவங்க மனைவி, இவங்க எல்லாருமே என்ன செஞ்சாங்கன்னா, அந்த மனைவியோட கூட பிறந்த தம்பி, அந்த தம்பி மூலியமாக செய்வன வைக்கப்பட்ட அவங்க மனைவி, அப்புறம் அந்த ஒரு பொண்ணு, அவங்களாம் இறந்து போனாங்க. இறந்து போய் இன்னொரு பொண்ணு எலம்பில் என்ன சொல்கிறதுனா ஹேண்டிகேப்ட் மாதிரி, நல்லா இருந்த பொண்ணு ஹேண்டிகேப்ட் மாதிரி ஆகிட்டான். அப்புறம் அவங்க பையன் மெண்டல் மாதிரி என்ன செஞ்சுட்டான், ஆகிட்டான். இன்னொரு பொண்ணு, அந்த சின்ன பொண்ணு, அந்த பொண்ணுக்கும் புத்தி சேரலாம் ஆகிட்டு. இவருக்கும் என்ன செஞ்சுட்டு இவருக்கும் ஒரு மாதிரி மன பாதிப்பு ஏற்பட்டு ரொம்ப அந்த குடும்பம் என்ன செஞ்சு நெருக்கப்பட்டுச்சு. அந்த குடும்பத்தில் இழப்பு உண்டாச்சு. மனைவி இழந்தார், பொண்ணை இழந்தார். நல்லா நடந்துகிட்டு இருந்த பொண்ணுக்கு இளம்பில் கால் மாதிரி கை மாதிரி ஆயிடுச்சு. இன்னொரு பொண்ணுக்கும் இதாயிடுச்சு.
ஆயிடுச்சு, இன்னொரு பொண்ணுக்கு மெண்டல் ஆயிடுச்சு. இவ்வளோ ஒரு நெருக்கத்துலேயும் மனுஷன் இருந்துட்டு ஆண்டவரே தஞ்சமாக வாழ்ந்தாருங்க. விசுவாசத்தோடு இருந்தார். ஆண்டவரால் விடுதலை உண்டாகும், மாற்றம் உண்டாகும் நம்பிக்கையோடு இருந்தார். அதுக்கப்புறம் கத்தர் தான் இந்த இயேசு கிறிஸ்து அற்புத ஊழியத்தின் மூலமா அவருக்கு ஒரு வெளிப்பாடை கொடுத்து கத்தர் தான் என்ன செஞ்சார், அந்த குடும்பத்தோட சீரழிப்பை மாற்றி, அவங்களோட துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி, முழு குடும்பமும் இப்போ மாற்ற அடைஞ்சு ரட்சிக்கப்பட்டு சந்தோஷமாக கத்தருக்குள்ளே வாழ்கிறாங்க. கத்தர் ஒரு விடுதலை அந்த குடும்பத்துக்கு கொடுத்தாங்க. ஆனால் விடுதலை பற்றி இவர் நல்லா இருந்துகிட்டு இருக்கும்போது ஒரு 3 வருஷம் கழிச்சு அந்த ஐயா என் கூட தான் ஊழியத்துக்கு வந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த ஐயா போய் திடீர்னு அந்த ஐயா நியூஸ் கேள்விப்பட்டு என்கிட்ட சொல்கிறாரு, என் மச்சினை உடம்பு முடியாமல் கைகால் விளங்காமல் போய் கிடக்கான், எப்போவும் இப்போண்டு இழுத்துட்டு தண்ணி ஆகாரம் தான் கொடுத்துட்டு இருக்காங்க, அதனால் ரொம்ப மரணக்கட்டில் இருக்காங்க ஐயா, அதனால் நான் போய் பாட்டு வரணுன்னு இருக்கேன் அப்படின்னு என்கிட்ட போய் சொன்னாங்க. அப்புறம் பார்த்தா போயிருக்கும்போது அப்புறம் சொல்லிவிட்டு அதுக்கு அடுத்த வாரம் ஊழித்து வரும்போது அவங்க பொண்ணு, அந்த சின்ன பொண்ணாக இருந்த பொண்ணு இப்போ பெரிய வாலிப பொண்ணாகிட்டான். அந்த பொண்ணு சொன்னாலும், அப்பா நம்மளுக்கு எவ்வளோ ஒரு துரோகம் பண்ணியிருக்காரு, நம்மளை குடும்பத்தையே அழிச்சிருக்காரு, நம்ம வீட்டில் சாவெல்லாம் நடந்திருக்குப்பா, நம்ம குடும்பத்தில் அக்கா நடக்காமல் போயிட்டா, அக்கா மெண்டல் ஆகிட்டா, நான் பாதிக்கப்பட்டதுனால இந்த அவங்களுக்கு நீங்கள் போகவே கூடாது, என்னங்கிற விசாரிக்க கூடாது அப்படின்னு அவங்க பொண்ணு என்ன செஞ்சா, தடை பண்ண. ஆனாலும் இவர் என்ன செஞ்சார், இந்த ஐயா உண்மையிலே அவருக்குள்ள கிறிஸ்து வாழ்கிறாருங்க. அதனால தான் இந்த ஐயா என்ன செஞ்சார், அவன் என்ன செஞ்சுட்டு போகிறான்னு சொல்லி என்ன செஞ்சார், இந்த ஐயா போய் பார்த்துட்டு ஆண்டரை பற்றி சொல்லியிருக்காரு. நீ எதுவுமே நினைக்காத, எசப்பா உள்ளத்தில் நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லி, நீ நல்லா இருப்ப, நீ நல்ல மாதிரி வருவா அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாருன்னா, அவர் பண்ண அந்த துரோகத்திலையும் துரோகம் பண்ணியிருக்காரு. அந்த துரோகத்தை கூட அவர் என்ன செஞ்சார், மன்னிச்சு அதை மறந்து அவர்கிட்ட போய் அன்பாக பேசி அவருக்கு அந்த இடத்துல ஜெபம் வந்திருக்காருங்க. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இந்த சூழ்நிலை நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்க சகோதர சகோதரிகள் யாராக இருந்தால் அந்த காரியத்தை செய்வீங்களா? அந்த ஐயா செஞ்சுருக்காரு. என்னைக்கா ஒரு நாள் அந்த ஐயாவை அந்த வீடியோவில் கண்டிப்பாக கத்தர் சித்தறந்தா காட்டுறாங்க. ஏன்னா அந்த ஐயா போய் என்கிட்ட சொன்னார், தம்பி நான் போய் பாட்டு வந்தேன், மச்சினை முடியாமல் தான் இருக்கான், ஆனால் நான் போயிட்டு ஆண்டவரை ஏற்றுக்கோ, ஆண்டவரை இயேசு கிறிஸ்து கடவுள் அப்படின்னு சொல்லி, நான் அவங்க மச்சினை இந்து ஆண்டரை பற்றி சொல்லிட்டு என்ன செஞ்சுருக்காரு, ஜெபம் பண்ணி விட்டுட்டு வந்திருக்காரு. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. எவ்வளோ பெரிய துரோகத்திலையும் துரோகம், ரொம்ப அயோக்கியமான துரோகம், அழிவு, சரிவு, குடும்பத்தில் பிஸ்னஸ் எல்லாமே சின்னாபின்னமாயிட்டு. பிள்ளைங்க வாழ்க்கை, பிள்ளைங்க ஒரு பொண்ணு உயிரிழப்பு, மனைவி உயிரிழப்பு, குடும்பத்தில் எல்லாம் கிண்டெல்லாம் அவ்வளோ ஒரு சித்திரவதை. 28 வருஷம் சித்திரவதை பண்ணிப்பட்டிருக்காரு. அந்த சித்திரவாதையில் என்ன யார் பண்ணாங்களோ அவரை மன்னிச்சு அவர்கிட்ட போய் அன்பு செலுத்தி அவர்கிட்ட போய் என்ன செஞ்சிருக்காரு, ஜோமெண்ட் வந்திருக்காருங்க. இந்த சுவாபம் கிறிஸ்துவ வாழ்க்கையில் வாழ்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் உங்களுக்குள்ள கண்டிப்பாக வேணும். அப்போ தான் நீங்கள் கிறிஸ்துவை தரித்து கொண்டு வாழ்கிறீங்கிறதுக்கு நீங்கள் அடையாளங்க. இந்த சுவாபத்துக்குள்ளே வாங்க. இந்த ஐயாவை போல் என்ன செய்யுங்க, யார் என்ன துரோகம் பண்ணாலும் கத்தருக்கு நியாயம் விசாரிப்பார் அப்படின்னு நினச்சிங்க. அவங்கள நீங்கள் மன்னிச்சு நினச்சிங்க, அவங்கள்ட்ட அன்பு செலுத்துங்க, அவங்களுக்கு உதவி செய்யுங்க, அவங்களுக்காண்டி ஜெபம் பண்ணுங்க. கத்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். இது உண்மையான சாட்சி. இதெல்லாம் கண்டிப்பாக அந்த சாட்சியெல்லாம் நீங்கள் உணர்ந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போதே நீங்கள் முடிவெடுங்க. யார்கிட்டலாம் மன்னிப்பு கேட்காம ஒப்புரவாமல் இருக்கீங்களோ அவங்ககிட்டலாம் என்ன செய்யுங்க, அவங்க யாரும் துரோகம் பண்ணியிருந்தா, யோசிப்பை போல் யாரும் துரோகம் பண்ணியிருந்தா அதை என்ன செய்யுங்க, மறந்துட்டு அவங்க பண்ண தப்பெல்லாம் என்ன செய்யுங்க, மன்னிச்சு என்ன செய்யுங்க, அவங்கள்ட்ட பண்ணிட்டு போகிறா அப்படின்னு சொல்லி அதை மறந்ததை மன்னிச்சு என்ன செய்யுங்க, அவங்களுக்காண்டி உதவி செய்யுங்க, அவங்கள்ட்ட அன்பு செலுத்துங்க. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலிமா உங்களோட கூட பேசியிருப்பாங்க நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவோட அன்பு, இயேசுவோட உதவி செய்கிற அந்த சுபாவம் உங்களுக்குள்ளே இருக்கட்டும். இயேசு தாமே உங்கள் வாழ்க்கை அன்பால் உங்களை நிறைவேற்றுவாராக. இயேசு உங்கள் சரித்துக்குள்ளே வாழ்கிறாருங்க அந்த உணர்வோடு இருங்க. ஏசப்பா எல்லா பக்கமும் உதவி செஞ்சுருக்காங்க. அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, யார் என்ன துரோகம் கெடுதல் பண்ணாலும் அதை மன்னிச்சு அவங்கள்ட்ட ஒப்புரவாய் அவங்களுக்கு உதவி செய்யுங்க, அவங்கள்ட்ட அன்பு செலுத்துங்க. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலம் உங்களோட கூட பேசியிருப்பாங்கன்னு விசுவாசிக்கிறேன். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவச்சனங்கள். கர்த்தர் கிருபை உங்களோடு இருப்பதாக.